ஸோ நவீன கால குழப்பங்களும் அதற்கான தீர்வுகளும் குர்ஆன் சுன்னாலேருந்து நம்ம பார்த்துட்டு வரோங்க. அதனுடைய தொடர்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நவீன கால வழிகிட்ட சித்தாந்தம் தான் இந்த அனிமிசம் என்று சொல்லுவாங்க, அதாவது ஆன்மவாதம் என்று சொல்லுவாங்க. இந்த வழி தவறான சிந்தனை சோஷியல் மீடியா மூலியமாக, ஃபேமஸான திரைப்படங்கள் மூலியமாக இது பரவுது இல்லைங்களா? இப்போ கூட அவதார் போன்ற படங்கள்லாம் வந்தது. அது எல்லாமே இந்த அனிமிசத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடிய படங்களாக தான் இருக்கு. ஸோ ஆன்மவாதம் என்பது, அதாவது இந்த அனிமிசம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்துமே, அதாவது மக்கள் ஆகட்டும், விலங்குகள் ஆகட்டும், தாவரங்கள் ஆகட்டும், பாறைகள், கற்கள் ஆகட்டும், ஆறுகளா இருக்கட்டும், மற்றும் மனுஷனால உருவாக்கப்பட்ட பொருட்கள் கூட ஒரு ஆன்மீக சாராம்சம் அல்லது ஆன்மாவை கொண்டுள்ளன என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் தான் இது. உலகத்தை பாதிக்கக்கூடிய திறன் கொண்டவையாகவும் அது இருக்கும். உலகத்துக்கு நன்மை தரக்கூடிய ஒரு திறன் கொண்டவையாக அது இருக்கும். இயற்கைக்குள்ள ஆழமான ஒன்றோடொன்று இணைந்து இருப்பதை இது எல்லாமே இந்த அனிமிசத்துடைய சித்தாந்தங்கள். இது ஒரு முறையான மதம்லாம் இல்லைங்க. மேலும் ஆவிகள், இயற்கை உலகில் வசிக்கும் மற்றும் உயிரோட்டும் ஒரு உலக கண்ணோட்டம் இது. இந்த நிறுவனங்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கை மற்றும் உயிர் வாழ்வதில் அவற்றின் பங்கை வலியுறுத்துது. ஒரு முழுசா கட்டமைக்கப்பட்ட மதம் போல கிடையாது இது. மாறாக இது ஒரு மனுஷங்களை சுற்றுச்சூழலிருந்து பிரிக்காம அதன் ஒரு பகுதியாகவே பார்க்கிறது. இதனுடைய முக்கிய கொள்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது ஆன்மீக சாராம்சம் என்று சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு ஆவி அல்லது ஆன்மா இருக்கு. லத்தீன்ல அனிமா என்ற இதிலிருந்து வந்தது, வார்த்தையில இருந்தது. அதாவது மூச்சு, வாழ்க்கை என்று அர்த்தம். அது ரெண்டாவது ஒன்றோடு ஒன்று தொடர்பு உள்ளது. மனிதர்கள் ஒரு பரந்த வாழ்க்கை வலையமைப்பின் ஒரு பகுதியாக இருக்கிறாங்க. அனைத்து உயிரங்களோடும் கூறுகளோடும் உறவை பகிர்ந்து கொள்றாங்க. மூன்றாவது முகமை என்று சொல்லுவாங்க. ஆவிகள் சுதந்திரமான விருப்பத்தை கொண்டிருக்கலாம், தொடர்பு கொள்ளலாம் மற்றும் மனித வாழ்க்கையை அது பாதிக்கலாம். மரியாதை, காணிக்கைகள் மற்றும் சடங்குகள் இதுக்கு தேவைப்படும் என்று சொல்லுவாங்க. உலகத்தை ஒரு ஒருங்கிணைந்த ஆன்மீக முழுமையாக இந்த சித்தாந்தம் பார்க்கிறது. அதாவது மலைகள், ஆறுகள் மற்றும் விலங்குகளை நம்பும் பழங்குடி மக்கள் இருக்காங்களே, அவங்க சக்தி வாய்ந்த ஆவிகளை கொண்டிருக்கிறாங்க. குடும்பங்களை வழிநடத்த அல்லது பாதுகாக்க மூதாதையருடைய ஆவிகள் மீது நம்பிக்கை வைக்கிறது. இயற்கை மீது ஒரு ஆழமான இருப்பை உணர்றது, காடு அல்லது கடல் போன்ற விஷயங்கள்ல. இது எல்லாமே இதுக்கான எடுத்துக்காட்டுகள் என்று சொல்லலாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, மரங்கள், கற்கள், ஆறுகள், மலைகள், விலங்குகள், முன்னோர்கள், கிரகங்கள், இயற்கை சக்திகள், இவற்றுக்கு என்று சுயாதீனமான ஒரு ஆன்மா இருக்கு, சக்தி இருக்கு, அது தெய்வீக ஒரு சக்தி இருக்கு என்று நம்புவது. அது நல்லது செய்ய முடியும், தீமையை தடுக்க முடியும் என்று நம்பக்கூடிய கொள்கை தான் இந்த கொள்கை. அது நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கும், வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் என்றெல்லாம் நம்புவது தான் இந்த அனிமிசம் என்பது. இஸ்லாமிய அடிப்படையில் இது பெரிய ஷிர்க். ஒருத்தர் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும். ஏன்னா நன்மை தருவதும் தீமை தடுப்பதும் நம்மை பாதுகாப்பது எல்லாம் அல்லாஹுடைய, முழுக்க முழுக்க அல்லாஹ் மட்டுமே செய்யக்கூடிய விஷயங்கள். மனிதனுக்கு வேறு யாராலும் செய்ய முடியாது. ஸோ நன்மையும் தீமையும் கொடுப்பவன் அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ் உனக்கு தீங்கை நாடினால் அவனை தவிர அதை நீக்கக்கூடியவன் யாரும் கிடையாது. உனக்கு நன்மையை விரும்பினா அவனது யாராலும் அதை தடுக்க முடியாது. சூரா யூனுஸுடைய 107வது வசனம் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ அல்லாஹ் ஒருவனே எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறான் என்று சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் தௌஹீத். இது அனிமிசத்துக்கு மறுப்பாக இருக்கு. ஏன்னா பலரும் என்ன நம்புறாங்கன்னா, மரம், கல், ஆவி இதெல்லாம் தீங்கு செய்யுதுன்ட்டு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த அவதார் போன்ற படங்கள்லாம் மரங்களை வச்சு எப்படி சோல்ஸ் கூட கனெக்ட் பண்றது என்றெல்லாம் சொல்லி தருவாங்க. இது எல்லாமே ஷிர்கான விஷயங்கள். அல்லாஹ் அல்லாதவற்றுக்கு ஒரு பேர்ச்சம்பழத்தின் விதை அளவு, ஓட்டை அளவு கூட உரிமை இல்லைன்னு நல்லா சொல்றான். சூரா ஃபாத்திர்ல 13வது ஆயத் நம்ம பார்க்கலாம். இந்த மிக சின்ன விஷயத்துக்கே இந்த அதிகாரம் இல்லையே, மலை, ஆறு, ஆவி எப்படி அதிகாரம் உடையதாக இருக்கும்? நன்மை தீமை செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ படைக்கப்பட்டவை எல்லாமே சக்தியற்றவை என்பதை நம்ம நம்புறோம். அடுத்து இயற்கை தெய்வம் கிடையாது, கடவுள் கிடையாது. அது கடவுளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் இறைவனுடைய படைப்பு தான். உங்கள் இறைவன் அல்லாஹ், அவன் தான் ஆகாயங்களையும் பூமியையும் படைத்து அனைத்தையும் ஒழுங்குபடுத்துகிறான் என்று அல்லாஹ் சூரத் ஆராஃப்ல 54வது வசனத்துல சொல்றான். ஸோ படைக்கப்பட்ட அந்த இயற்கையே ஆளப்பட்டதுதான் அல்லாஹுவால். 4வது விஷயம் இயற்கை வழிபாட்டு கடுமையான தடை இருக்கு இஸ்லாம்ல. அதாவது சூரியன், சந்திரன், இதற்கு நீங்க சஜ்தா செய்யாதீங்க. அவற்றை படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே சஜ்தா செய்யுங்க என்று சூரத்துல் ஃபுசிலத்துடைய 37வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான். இது இயற்கை வழிபாட்டை நேரடியாக மறுக்கும் வசனம் இல்லைங்களா? ஸோ பொருட்களால கேட்கவும் முடியாது, பதிலளிக்கவும் முடியாது. நீங்கள் அவங்களை அழைத்தீங்கன்னா அவர்கள் கேட்க மாட்டார்கள், கேட்டாலும் பதிலளிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்றான் இறந்து போனவர்களை பார்த்து. சூரத்துல் ஃபாத்திருடைய 14வது ஆயத்து. ஸோ மரம், கல், கிரகம் எதுவாக இருந்தாலும் சரி, இறந்து போனவங்க, மூதாதையர்,
அனைத்தும் வந்து உயிரற்ற படைப்புகளாக இப்ப ஆகிவிட்டாங்க. அவங்களே அவங்களால காப்பாத்திக்க முடியல, இறந்துட்டாங்க. எப்படி நம்மள காப்பாத்துவாங்க? சற்று சிந்திக்கணும். அடுத்து சுன்னா ஹதீஸ்லயே நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? சகுனம், ஆவி, இது மேல நம்பிக்கை வைப்பது எல்லாம் ஷிர்காக இருக்கிறது. அது நோய்க்கு வந்து தனித்து பரவக்கூடிய ஒரு நாட்டம், சக்தி இருக்கு என்று நம்புவது, கெட்ட சகுனம், ஆவி, பறவை சகுனம், பேட் ஓமன்ஸ் இது எல்லாம் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ பறவையோ, இடமோ, ஒரு நாளோ தீமை செய்கிறது என்று நம்புவது ஷிர்காக இருக்கு. அனைத்தும் அல்லாஹ்வுடைய தீர்ப்பால் மட்டும்தான் நடக்கும். அடுத்தது ஆயத்து, தகடு, கல்லு இது எல்லாமே சக்தியற்றது. அதை அகற்று, அது உனக்கு பலவீனத்தை தான் சேர்க்கும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒருத்தவர் வந்து அந்த தாயத்தை அணிந்திருப்பதை பார்த்து. முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய ஹதீஸ். மன் தஅல்லக தமீமதன் ஃபகத் அஷ்ரக. யார் ஒரு தாயத்தை தொங்க விடுறாரோ அவர் ஷிர்க் செய்து விட்டார் என்று பல ஹதீஸ்கள் நம்ம பார்க்கலாம். முஸ்னத் அஹமதுல கூட. இன்னைக்கு வந்து பாதுகாப்பு வந்து எங்க கேட்கறாங்க? கல்லு கிட்ட தான் கேட்கறாங்க இல்லைங்களா? இது எல்லாமே அனிமிசம் தான். வீட்டு முன்னாடி கூட ஒரு கல்லை தொங்க விட்டுருப்பாங்க, படிகார கல் என்று. எல்லாமே அதுல இருந்து வந்தது தான். அடுத்து மரத்திலிருந்து பரக்கத் தேடுறது, இதுவும் ஷிர்க் தான். சில சஹாபாக்கள் ஒரு மரத்தில் ஆயுதத்தை கட்ட விரும்பினாங்க பரக்கத்துக்காக. மூசா நபியின் மக்கள் போல் நீங்கள் சொன்னீர்கள் எங்களுக்கு ஒரு அவங்கள போலவே ஒரு மரத்தை ஏற்படுத்தி தாங்கன்னு சொல்லுவாங்க. தாத்து அன்வாத் என்று சொல்லுவாங்க. இதை கேட்டதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியத்தில் ஆழ்ந்துட்டாங்க. திருமீதியில வரக்கூடிய அது கேட்டது வந்து நியூவா கன்வெர்ட் ஆகி வந்தவங்க இஸ்லாத்துடைய கல்வி இன்னும் கற்காதவங்க. ஸோ மரத்திலிருந்து பரக்கத்தை கேட்பது இதுவும் ஷிர்காக இருக்கு. ஏன்னா பரக்கத் என்பது அல்லாஹ்விடம் மட்டும்தான் நம்ம கேட்க வேண்டும். சரி, இது எப்படி நவீன காலத்துல இருக்கு, நவீன அனிமிசம் என்று பார்க்கணும்னா, இன்றும் உயிரோடு இருக்காது இல்லைங்களா? பல பெயர்ல இருக்கு. ஜாதகம், ராசி என்ற பெயர்ல இருக்கு. ஏன் ராசி இப்படித்தான் சொல்லுவாங்க, கிரகணங்கள் தான் வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது எல்லாமே மறுக்கிறான். மறைவானவற்று சாவிகள் வந்து அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றான். 6வது அத்தியாயம் 59வது வசனம். அடுத்து மதர் எர்த் சொல்லுவாங்க, யூனிவர்ஸ் வந்து உனக்கு பதில் அளிக்கும் சொல்லுவாங்க. இது எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நம்ம பார்க்கலாம். இதற்கான மறுப்பு இருக்கு. அல்லாஹ் தான் அனைத்தையும் படைத்தவனாக இருக்கிறான். இது எல்லாத்தையும் அல்லாஹ் தான் கேட்கக்கூடியவனா இருக்கான், பார்க்கக்கூடியவனா இருக்கான். அடுத்து கல்லு, கிறிஸ்டல்கள் மீதுலாம் இது நம்மளை பாதுகாக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அல்லாஹ் ஒருத்தனுக்கு தீங்கி நாடிட்டானா யாராலையும் தடுக்க முடியாதுங்க. மேலும் முன்னோர்களுடைய ஆய்வு வழிபாடு, முன்னோர்கள் வழிகாட்டுறாங்க, இறந்தவர்களிடம் உதவி கேட்பது, இது எல்லாம் இது அல்லாஹ் என்ன சொல்ற, கல்லறையில இருப்பவர்களை நீ கேட்க செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். 35வது அத்தியாயம் 22வது வசனம். ஒரு பக்கத்துல வாஸ்து, இன்னும் சில விஷயங்கள், ஃபெங் ஷுய் என்று சொல்லுவாங்க, எனர்ஜி கார்னர்ஸ் என்று சொல்லுவாங்க. இந்த வாஸ்துலாம் பார்த்தீங்கன்னா திசை தான் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும், மாற்றும் என்றெல்லாம் சொல்லுவாங்க. பொருட்கள் விதியை கட்டுப்படுத்தும் என்றெல்லாம் சொல்லுவாங்க. இதற்கு அல்லாஹ் அழகா குர்ஆன்ல மறுக்கிறான். 4வது அத்தியாயம் 78வது வசனத்துல நீங்க எங்க இருந்தாலும் மரணம் உங்களை வந்தடையும் சொல்றான். அடுத்து மூட நம்பிக்கைகள், நல்ல நம்பர்ஸ், கெட்ட நம்பர்ஸ், புனித மரம் என்று சொல்லுவாங்க, மரத்தை வந்து கும்பிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கெட்ட சகுனங்கள் இது எல்லாமே ஷிர்க் என்று சொன்னாங்க. அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு பக்கம் நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லைங்களா, இதெல்லாம் நவீன ஃபித்னாக்கள், யூனிவர்ஸை நம்பு என்று எல்லாம் சொல்லுவாங்க, அது உனக்கு பதில் அளிக்கும் என்று சொல்லுவாங்க. நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ்வே நம்புங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். 5வது அத்தியாயம் 23வது வசனம். ஸோ இந்த அனிமிசம் ஏன் ஆபத்தானதுன்னு பார்த்தீங்கன்னா, இது தௌஹீதை முறிச்சிடும், இஸ்லாத்தை விட்டு ஒருத்தவங்களை வெளியேற்றிடும். பயம், நம்பிக்கை இதெல்லாம் படைப்புகள் மீது மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இதெல்லாம் அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் நம்ம விற்க வேண்டும். இது ஒரு மறைமுகமான ஷிர்க்குக்கு வழிவகுக்குதுன்னு சொல்லலாம். துவாவுக்கு பதில் சடங்குகளை தருகிறது, இதுல ரீப்ளேஸ் பண்ணுது இல்லைங்களா? படைப்புகளை வந்து படைப்பாளனுக்கு சமமாக்குது. இதுதான் அதனுடைய தீமைகள். ஸோ சக்தி என்பது பொருள் அதுலலாம் கிடையாதுங்க, அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்கு. சடங்குலாம் நமக்கு தேவையில்ல, துவாவே போதும். சகுனம்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல, கதிர்ல விதியில என்ன எழுதப்பட்டிருக்கோ அதுதான் நடக்கும், அதை நாம் பொருந்தி கொண்டால் போதும். நமக்கு இந்த தகடோ தாயத்தோ இதெல்லாம் தேவையில்ல, திக்ர் ஒன்றே போதும். சூப்பரான ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கு அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு. ஆவி நம்பிக்கையெல்லாம் தேவையில்லை நமக்கு, அக்கீதாவே போதும். எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன் என்று சூரத்து ஜுமர்ல வரக்கூடிய 39வது 38வது வசனத்தை வாழ்க்கையா நம்ம கொள்ளணும். ஸோ அனிமிசம் வந்து பழைய ஷிர்க்க புதிய பேர்ல என்ன செய்யறாங்க, மார்க்கெட்டிங் பண்றாங்க. இஸ்லாம் அதை முழுமையா அகற்றுது. நன்மை, தீமை, அதிகாரம், கேட்கக்கூடிய தன்மை, பலன் அளிப்பது எல்லாமே அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே என்று உறுதியாக அதை அறிவிக்குது. ஸோ நிறைய குர்ஆனுடைய வசனங்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? குறிப்பாக எந்த சூறானா சூரத்துல் அன்ஆம் வந்து நிறையவே இதற்கான மறுப்புகளை தருது என்று சொல்லலாம் இல்லைங்களா? இதுல முழுமையாக மக்கால இறங்கின சூறா, ஷிர்கை நேரடியாக எதிர்க்கக்கூடிய சூறா.
இயற்கை, நட்சத்திரங்கள், உயிரினங்கள் இதெல்லாம் கடவுள் கிடையாது என்று தொடர்ச்சியாக மறுக்கக்கூடிய சூறா. அதனுடைய முக்கிய வசனங்கள் பார்த்தீங்கன்னா 6வது அத்தியாயத்தில் 17வது வசனம் நீங்க பார்க்கலாம். அடுத்து நட்சத்திர வழிபாட்டை மறுக்கக்கூடிய வசனங்கள் 76லேருந்து 79வது வசனத்தை பார்க்கலாம். மேலும் 14வது வசனத்தை பார்க்கலாம். 82வது வசனத்தை பார்க்கலாம். நம்ம முதல் வசனத்தையே உங்களுக்கு வந்து அதுக்கான விளக்கங்கள் இருக்கு. அதாவது இருள், ஒளி இதெல்லாம் படைப்பு தான், அல்லாஹ்வுடைய படைப்புகள் தான், தவிர அதுக்கும் தனியாக சக்திகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அழகான வசனங்கள். அடுத்து 36வது வசனம், நீங்க வந்து முன்னோர்களுடைய ஆவியெல்லாம் பின்பற்ற தேவையில்லை என்பதற்கு மறுக்கக்கூடிய ஒரு வசனம். நீங்கள் இறந்தவர்களை கேட்க செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் அன்ஆம் வந்து ஒரு சிறந்த ஒரு மறுப்பு கொடுக்கக்கூடிய சூறாவாக இது இருக்கிறது. மேலும் சூரத்துல் பக்ராவுடைய 165வது வசனம், சூரா யூனுஸுடைய 107, சூரத்துல் ஃபாத்திருடைய 14வது, சூரா ஜாசியாவுடைய 3லேருந்து 5வது வசனத்தை படிச்சு பாருங்க. சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்துடைய 37வது வசனத்தை படிச்சு பாருங்க. எல்லாமே அதற்கான அழகான மறுப்புகள். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, மூவிஸ், படங்கள், டிவி ஷோஸ் மூலியமாவே இது அதிகமாக பரப்பப்படுது இல்லைங்களா. இந்த தவறான சித்தாந்தங்கள்லாம் பரப்பப்படுது. அவதார் போன்ற படங்கள் எல்லாம் பார்க்கலாம் இல்லைங்களா. ஏவான்னு ஒரு ஆன்மா இருக்கும், அது எல்லாருக்கிட்டையும் பேசணும்லாம் சொல்லுவாங்க அந்த படத்துல. பாண்டவரான ஒரு பிளானட் இருக்கும். இது எல்லாமே வந்து இந்த அனிமிஸ்டிக் ஐடியாவை வந்து கண் முன்னாடி இப்போ காட்டி மக்களை வழிகெடுக்கிறது தான். அடுத்தது பிரின்சஸ் மோனோனோக் என்ற படம், இதெல்லாம் வந்து பழைய காலத்து படங்கள். ஸ்பிரிட்டட் அவே, மோனா போன்ற படங்கள் எல்லாம், இதெல்லாம் ஓஷன் கேரக்டர்ஸ்லாம் வரும் இல்லைங்களா. கொக்கோன்ற படம், லயன் கிங் கூட அது போன்ற சில தீம்ஸை கொண்டது தான். இதெல்லாம் பிள்ளைங்க பார்த்து வளர்றாங்க இல்லைங்களா. வீடியோ கேமில் பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் ஆஃப் ஜெல்டா போன்ற, இது ஒகாமி, ஸ்பிரிட் ஃபேர், அனிமல் கிராசிங், இது எல்லாமே வந்து இந்த சித்தாந்தத்தை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய விஷயம் தான். காடுகள், ஆவிகள் இதையெல்லாம் ப்ரொமோட் பண்ணக்கூடிய விஷயம்தான். படங்கள் இல்லாம கல்ச்சுரல் மூமெண்ட்ஸ் நிறைய இதை ப்ரொமோட் பண்ணுது. கிறிஸ்டல் ஹீலிங் சொல்லுவாங்க, கற்களுக்கு எனர்ஜி இருக்கு, நிவாரணத்தை தரக்கூடிய சக்தி இருக்கு என்றெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்து எக்கோ ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லுவாங்க. மதர் எர்த்துக்கு வந்து கான்சியஸா இருக்கு, நேச்சர் வந்து என்ன செய்யும், நிவாரணத்தை தர முடியும் நமக்கு என்றெல்லாம். அடுத்து அஸ்ட்ராலஜி, ஜோசியம், ஜோடியாக் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஷமானிசம் என்று சொல்லுவாங்க, ஸ்பிரிட் கைடு என்று சொல்லுவாங்க. இவைகள் எல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நேச்சரை வர்ஷிப் பண்ணணும்னு டைரக்டா சொல்ல மாட்டாங்க, அப்படி சொல்லி வழி கிடைக்க மாட்டாங்க. வேற விதமா வார்த்தைகள் ஜாலத்துல மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. நேச்சர் வந்து அலைவா இருக்கு, இந்த யூனிவர்ஸ் வந்து உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, உனக்கு பதில் அளிக்குது, எல்லாத்துக்கும் எனர்ஜி இருக்கு, பாசிட்டிவ் வைப் எனர்ஜி இருக்கு, நம்ம மூதாதையர்கள் கூட நமக்கு ஸ்பிரிச்சுவலான கனெக்ஷன் இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லி இதில் இந்த அனிமிசத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. தமிழ்ல டப்பிங்கான படம் கந்தாரா படம் கூட நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் காடு, நிலம், தெய்வம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து எடுத்து வச்சிருப்பாங்க இல்லைங்களா. முனி போன்ற படங்கள், காஞ்சனா சீரீஸ் 1, 2, 3 எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்களே, அரண்மனை சீரீஸ், இது எல்லாத்துலயும் நீங்க இந்த அனிமிசத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்க பார்க்கலாம். 1000ல் ஒருவன் படமாகட்டும், அசுரன் படமாகட்டும், நான் கடவுள் படமாகட்டும், 24 என்ற படம் சொல்லுவாங்க இல்லைங்களா, சூர்யா நடிச்ச படம். காலம் வந்து மனுஷனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி, இது எல்லாமே வந்து இதை ப்ரமோட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். சீரியல்ல நாகினி போன்ற சீரியல்கள் எல்லாம் வந்து